இன்றைக்கி இந்த வீடியோவில் திருநெல்வேலி தேங்காய் சோறு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இஞ்சி 50 கிராம், பூண்டு 50 கிராம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 8 பீஸ். இந்த அளவில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு சின்ன தேங்காயில் அரை தேங்காய் அல்லது ஒரு 4 தேங்காய் பத்தையை நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்படி மையாக அரைப்படாத தேங்காயாக இருந்தால் தேங்காவை பால் எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போது ஒரு 3 தக்காளி பழத்தை கட் பண்ணி 2 வெங்காயத்தையும் ஒன்றா போட்டு ரொம்ப மையாக அரைக்காமல் ஓரளவுக்கு 1-2 அரைச்சி எடுத்து வச்சுக்கிடலாம். அரைச்ச தேங்காவையும் தக்காளி வெங்காயம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது கூடவே ஒரு அரை கப்பு தயிரையும் போட்டு கலந்து வச்சுக்கிடலாம். டேபிள் ஸ்பூன் சால்ட்டு இதோட போட்டு கலந்து வச்சுக்கலாம். இப்போ இந்த சோறை நம்ம நார்மலாக வீட்டில் பொங்குற அரிசியிலே பண்ணிக்கலாம். அதனால் 1க்கு 2 அளவு தண்ணி வர அளவுக்கு வேண்டிய தண்ணியை இந்த மிக்ஸோடு சேர்த்து ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் ஒரு 10-12 சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாயை இதில் போட்டுட்டு சேர்த்து வதக்கிக்கிடலாம். இப்போது நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பட்டைக்கிராம்பு போட்டு அரைச்சிருக்கோம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இப்போது அடி பிடிக்காத அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு பே லீஃபு, 2 கிராம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி கீரையும் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற தண்ணி, தேங்காய் தக்காளி வெங்காயம் எல்லாம் அரைச்சி ஊற்றின தண்ணி அதில் ஊற்றிடலாம். பாத்திரத்தை மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸு கொதிக்கிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு முக்கியமான ஸ்டெப்பு, தண்ணி ரொம்ப கொதிச்சிடக்கூடாது, கொதிக்கிறதுக்கு பொங்கி வரணும். இந்த சமயத்துலேயே என்ன பண்ணணும், நம்ம இப்போ ஊற வச்சு கழுவி வச்ச அரிசி எடுத்து போட்டுறணும். வீட்டு அரிசியில் பொங்குறதுனால 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணிங்கிற ரேஷியோவில் வச்சுருக்குறோம். இப்போ எல்லா அரிசியையும் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு இருக்கட்டும். அது கழித்து பார்க்கும்போது அரிசியும் தண்ணியுமா ஓரளவுக்கு சேர்ந்து அந்த ஸ்டேஜில் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சிம்மரில் போட்டுடலாம். வழக்கமாக நம்ம தம் போடுற மெத்தடு தான். ஸோ 10 மினிட்ஸ் சிம்மரில் இருக்கிறதுக்கப்புறமா எடுத்து பார்த்தோன்னா அரிசியும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து சோறு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த தேங்காய் சோறு அவ்வளோ வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூட சேர்த்து கறி குழம்பு வச்சு சாப்பிட்லாம். கறி குழம்பு ஆட்டுக்கறி சால்னா எப்படி வைக்கலாங்கிறத சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அனுப்புகிறேன். அதையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. ஃபைனலாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டோன்னா இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். போட்டு பெரட்டி வச்சுட்டு மூடி வச்சிட வேண்டியது தான். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சூடாக சர்வ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.